ஒரு நாள் பசிக்காக பழம் திருடி சந்தையில் ஓடினான் சிறிய அலாவுதீன். காவலர்கள் அவனை பிடிக்க ஓடினார்கள். வண்டண்டிக்குள் ஒளிந்த அவன் பயமாகச் சிரித்தான். இப்படியே நான் எப்போதும் ஓடிட்டே இருக்க வேண்டுமா? அங்கங்கே அவன் பார்த்தான். தேரில் வந்து கொண்டிருந்த ராஜகுமாரி. அவள் அழகைப் பார்த்ததும் அவன் மயங்கிப் போனான். இந்நேரம் கூரையிலிருந்து ஒரு கண்ணும் பார்த்து கொண்டிருந்தது. அது தீய மந்திரவாதி. வயதான நபராய் மாறிய மந்திரவாதி அலாவுதீனை சந்தித்து ஒரு பொக்கிஷ குகையைப் பற்றி சொன்னான். அவர்கள் இருவரும் பாலைவனத்தில் ஒரு சிங்க முகம் போல காணப்படும் மாயக் குகை அருகே வந்தார்கள். குகைக்குள் நுழைந்த அலாவுதீன் பொன் வைரங்கள் நடுவே ஓர் பழைய விளக்கைக் கண்டான். அந்த விளக்கை எடுத்தவுடன் குகை நடுங்கி இடிந்து விழத் தொடங்கியது. வெளியே நின்ற மந்திரவாதி விளக்கைக் கொடு என்றான். அலாவுதீன் மறுத்துவிட்டான். குகையில் ஒருவேளை விளக்கைத் துடைத்தான். புகையாக ஜின்னி தோன்றி உன் கட்டளையைக் காத்திருப்பேன் என்றான். ஜினி மகிழ்ச்சியில் பெசினி மகிழ்ச்சியில் பெரிய விருந்து ஒன்றை காட்சியளித்தான். உணவுகள், இசைகள், வண்ணக்கிழங்கு. பின்னர் ஜின்னி அலாவுதீனை ஒரு அழகான ராஜகுமாரனாக மாற்றினான். புதிய வேடத்துடன் வானில் பறக்கும் கம்பளத்தில் அவர் மாளிகையை நோக்கிச் சென்று ராஜகுமாரியை பார்க்க நினைத்தான். இருவரும் வானில் பறந்து மேகங்களைக் கடந்து ஒரு கனவு போல் மகிழ்ந்தனர். ஆனால் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான் மீண்டும் அந்த மந்திரவாதி. இப்போது ஆத்திரமாக ஒரு விற்பனையாளராக வந்த அவன் ராஜகுமாரியிடம் பழைய விளக்கை புதியதுடன் மாற்றச் சொன்னான். ஜின்னி விளக்குடன் மந்திரவாதிக்குச் சென்றுவிட்டதால் மாளிகை முழுவதும் மாயக்குன்றுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அலாவுதீன் ஒரு பழைய மந்திர வளையத்தின் உதவியால் குகையின் இடத்தை தெரிந்து கொண்டான். அந்த மாளிகைக்குச் சென்ற அவன் மந்திரவாதியை வென்று விளக்கை மீண்டும் கைப்பற்றினான். இறுதியாக ஜின்னி சுதந்திரம் பெற்றான். அலாவுதீனும் ராஜகுமாரியும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள்.